மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் அளவிடும் இயந்திரத்தில் அளவை மாற்றி அதிகாரிகள் நூதன முறையில் நெல் திருட்டில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. அதிகாரிகளின் நூதன திருட்டு குறித்து போலீசில் புகார் அளித்தும் திறனற்ற திமுகவின் ஏவல் துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. திருட்டு நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அரசாங்கத்தை குறை சொல்றாங்க. அரசாங்க சாக்கு 41 கிலோ பிடிக்க மாட்டேங்குது, அதனால உங்களுக்கு 37 கிலோ இடம் வைக்கிறோம், 38 கிலோ இடம் வைக்கிறோம்னு சொல்லி எல்லா சம்சாரியும் சரி கட்டி அவங்க மிஷின்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஒரு 4 கிலோ வர்ற மாதிரி. இப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 37 250 வச்சிருவோம்னே, அதை ஆவரேஜ் 41 250 ஆவரேஜ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா ஏன்ப்பா அப்படின்னு கேட்டா, அவங்க நெல் இறைச்சலா இருக்கு, அவங்களுக்கு வெயிட் நிக்க மாட்டேங்குது, சாக்கு பத்தலை, அதனாலதானே பண்றோம் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. நெல்லை மாவட்டம் திடியூரில் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் எலிக்காய்ச்சல் அறிகுறியுடன் மருத்துவமனையில் அனுமதி. சுகாதாரமற்ற குடிநீரால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறி கல்லூரியை மூட உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸ் ஒட்டிய நிலையில் பாதிக்கப்பட்ட பின்புதான் விடிய அரசின் நிர்வாகம் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்திலிருந்து விழிக்குமா என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் அன்னியூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சர்க்கரை என நினைத்து பச்சை கற்பூரம் சாப்பிட்ட 4ஆம் வகுப்பு மாணவிகள் 8 பேர் உடல் நலம் பாதிப்பு. மாணவிகளுக்கு கற்பூரம் எங்கிருந்து கிடைத்தது? பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே 24 மணி நேர மின் தடையால் கடும் அவதிக்குள்ளான கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். தமிழகத்தை மின் மிகை மாநிலமாக மாற்றி அதிமுக அரசு சாதனை படைத்த நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு மின் தடை மிகை மாநிலமாக மாற்றி சாதனை படைத்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே பொன்னமராவதி சென்ற அரசு பேருந்து பாதி வழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. விடியா மாடல் ஸ்டாலின் அரசு பராமரிப்பற்ற தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதால் அடிக்கடி பழுது ஏற்பட்டு பயணிகள் கடும் இன்னலுக்குள்ளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் தூங்கியபடி பேருந்தை இயக்கியதால் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் காயம். விடியா ஸ்டாலின் அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாததால் ஊழியர்களுக்கு பணிச்சுமை ஏற்பட்டு இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மேல நாலாநல்லூர் கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். அடிப்படை தேவைகளை பெறக்கூட போராட வேண்டிய அவல நிலையில் ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சுங்க கட்டணத்தை 5% குறைத்து வாகன ஓட்டிகளின் சுமையை குறைத்த இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். மொத்த விற்பனை விலை குறியீடு திருத்தத்தால் சுங்க கட்டணம் கார்களுக்கு 5 ரூபாய் முதல் பெரிய வாகனங்களுக்கு 30 ரூபாய் வரை கட்டண குறைப்பு. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் போக்சோவில் சிக்கிய இளைஞருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றம் அதிரடி. இதே நீதிமன்றத்தில் இந்த ஆண்டு மட்டும் 54 போக்சோ வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதற்கு இதுவே சாட்சி. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட முடியாது. தேர்வை தள்ளி வைக்க கோரி தொடரப்பட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீர்நிலைகளில் அரசு அலுவலகங்கள் கட்ட அனுமதி வழங்கிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதுடன் அதனால் அரசு கருவூலத்திற்கு ஏற்பட்ட நிதி இழப்பும் வசூலிக்கப்படும் என சுற்றறிக்கை பிறப்பிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு நாளும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என மாறி மாறி குட்டு வாங்குவது அரசு நிர்வாகத்தின் படு தோல்விக்கு சான்று என மக்கள் கண்டனம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மறு அறிவிப்பு வரும் வரை அருவியில் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதிப்பு.
காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 6000 கனஅடியில் இருந்து 29,500 கனஅடியாக உயர்வு. அணையில் இருந்து 12,500 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் அணையின் நீர்மட்டம் 112 அடியாக அதிகரிப்பு. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் இருந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பட்டு வஸ்திரம் ஆண்டாள் நாச்சியாருக்கு சாற்றப்பட்டது. பல வண்ண மலர் அலங்காரத்தில் காட்சியளித்த சுவாமி மற்றும் அம்பாளை திரளான பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். புரட்டாசி மாத சனிக்கிழமையொட்டி தூத்துக்குடி வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் சுவாமி வெங்கடாச்சலபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆபரணங்கள் மற்றும் மலர் மாலைகள் சூழ காட்சியளித்த பெருமாளை கோவிந்தா கோவிந்தா முழக்கமிட்டு வழிபட்ட பக்தர்கள். மயிலம் மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற புரட்டாசி கிருத்திகை பெருவிழா. வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்த பக்தர்கள். புரட்டாசி மாத 4ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் தங்கத்தேர் உற்சவம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை பெங்களூரு இடையே சிறப்பு ரயில்களை இயக்க தென்மேற்கு ரயில்வே முடிவு. வரும் 18, 21 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு காலை 8:05 மணிக்கும், அதே தேதிகளில் சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கு மாலை 4:30 மணிக்கும் சிறப்பு ரயிலை இயக்க முடிவு. நவம்பர்